உழைக்கிறதுக்குன்னே பிறந்தது மாதிரி காளமாடு மாதிரி சில பேர் இருப்பாங்க, கழுத மாதிரி இருப்பாங்க. உழைச்சி உழைச்சி ஓடா போனேன்னு வேற சொல்லுவாங்க. ஏன்? நான் உங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா போனேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் சிம்பத்தி தேடிப்பாங்க. எதுக்கு? உனக்காக காலத்தை செலவிடு, நேரத்தை செலவிடு. அப்பதான் நீங்களும் சந்தோஷமா நடத்து. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சிம்பத்தி தேடும். என்னை பத்தி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு தெரியுமா? யாருக்கும் என்னை பத்தி கவலை இல்லை. இது 2வது கேஸ். 3வது சொல்லுது, அது எந்த விஷயம் பண்ணாலும் அதுல தன் தன்னுடைய அந்த பிரமிப்பை பார்க்கிறது. இந்த வாழ்க்கை எவ்வளவு பெருசு, நானும் சந்தோஷமா இருக்க முடியும், அடுத்தவங்களையும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலும் நான் சந்தோஷமாக இருந்த அடுத்தவர்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அவ்வளவுதாங்க வாழ்க்கை. திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு சொன்னாலும் அந்த துக்கத்திலும் அந்த துவண்டு ஏதோரம் வச்சுக்கிட்டு அப்படியே மனதை வேதனைப்படுத்தி அந்த மனதை அப்படியே ரணப்படுத்தி, ஏங்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ள இருக்க நாம கஷ்டப்படலாமா?